லவ் சொன்னாரு. என்ன அதுக்குள்ள நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க? வா, நாங்க எங்க அம்மா இறந்துட்டாங்க, அக்கா தான் இருந்தா. அக்கா வந்து கேரளா இருந்தா, நாங்க வந்து பேரலிஸில் படித்தோம். அதனால அக்காட்ட சொன்னா அக்கா ஓகேன்ட்டாலா, இங்கே 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு. ஓ, அப்படின்னா இங்கே தான் பெரிய ஆட்டமே இருக்கும். இருக்கு 5 மாதம் கழிச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 5 மாதம் கழிச்சு ரகுதான் உங்க வயிற்றுல இருந்தா, ரைட்டா? நான் மட்டும் நீ கணக்கா இருக்கிற. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அப்படியா? சரி சரி. பிறந்து 4 மாசம் கழிச்சு ரவி திரும்பியும் பிரெக்னெண்டா இருக்கேன். உங்க 2 பேரும் பிறந்துட்டோம்னா எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா வந்துச்சு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இன்னைக்கு எனக்கு 1 லட்சம் வயது கிடைச்சிச்சு. உங்களுக்கு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க என்ன ட்ரக்ஸ் வைக்கிறீங்களா? எனக்கு எப்படிமா தெரியும்? நீங்க ட்ரக்ஸ் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, பாடி ஆர்கன்லாம் வைக்கிறீங்களா? கேள்விப்பட்டேன். நம்ம குடும்பம் தான் வைக்கிறேன். அந்த 1 லட்சம் ரூபாய் தூக்கி குப்பையில போடுங்க. யாருக்கு வேணும்? அடுத்தவங்களை அறுக்க வச்சு விட்டு அங்கே வேணுமா கேட்குறேன். இதுக்கு மேலே நீங்கள் அந்த வேலைக்கு போக வேணாங்க. ஒன்றுனா வீட்டோட இருக்கணும். புரிஞ்சிச்சா? அடிக்கடி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா கொன்று போட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன வேணா பண்ணுங்க. இப்போ நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு வரீங்க. என்ன பண்ணுவேன்? அந்த காசை எரிஞ்சு போயிடும். வள்ளி, உண்மையும் சொல்ற, அந்த காசு எரிஞ்சிடும். உன்னைய நானும் பொறுமையா இருக்கேன். என்ன நம்மதான் நோடிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இல்லைன்னா நான் வாழ்ந்து காட்ட முடியும். பாக்குறியா? வீட்டோட அடங்கி இருக்கிறதுனா இங்கே இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ. நீ வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு நான் போக மாட்டேன்னு நினைச்சியா? போவேன். அதுக்கப்புறம் நீ தான் இங்க தனியா இருக்கணும். யாரு சொன்னா குழந்தைங்களை விட்டுட்டு போ? முடியாது. நான் கேஸ் போட்டேன். எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டு அதில் கோல்ட்டுக்கு அப்பா கிட்ட தான் குழந்தை இருக்கணுன்றபடி மாற்றிட்டேன். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்படி ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அதை சொல்லலான்னு இருந்தேன். சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். நம்ம குழந்தைங்க எவ்வளவுதான் உங்ககிட்ட இருந்தாலும் ஒரு நாள் என் கூட தான் இருப்பாங்க. பார்க்குறியா? சவால் இது. பார்க்கலாம். இல்லைன்னா வீட்டோட அடங்கி இருக்கணும். கல்யாணம் ஆச்சுன்னா படிப்பெல்லாம் நிப்பாட்டணும். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? திரும்பியும் யூஎஸ்ல போய் படிக்க போறேன். அக்காட்ட சொல்லி வந்துட்டோம், ஆட்டுக்குடிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம், பயந்துகிட்டு இருக்க மாட்டேன்னா அப்படிப்பட்ட கேரக்டரும் இல்லை. எனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பேன். பார்க்குறியா? சவாலா? சவால் தான், பாரு. எப்படி சூப்பரா? கேவலமான ஸ்டோரி நான் வாழ்க்கையில கேட்டதே இல்லை. கேவலமான ஸ்டோரியா? எடு செருப்புன்னாய. சரி, தம்பி எங்க? நான் தூங்க வச்சிருக்கேன். நானும் அக்கா, தம்பி, ரவி, நாங்க 4 பேரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். குலதெய்வ கோயிலுக்கு இல்லை, நான் ஷாலினிக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு கொண்டாடலாம்னு வேண்டிக்கிட்டாதான் வரலாம்ல. உனக்கு சி செக்ஷன் தானே, 1 மாதம் 2 மாதம் தான் ஆயிருக்கு. உனக்கு ரொம்ப வீக்காக தான் இருப்பேன். அதனால நீ வீட்லேயே இரு. நான் ஏன் உன்னை வீட்டில் இருக்க சொன்னேன் தெரியுமா? திரும்பி ஷாலினிக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது, அதனால தான் உன்னையே இருக்க சொன்னேன். ஏன் செய்வா? என்ன திங்கிங்? ஒன்றும் இல்லை, சும்மா யோசிக்கிறேன். பக்கி என்ன பண்ணுது? ரகு சொல்லு. தூங்குதா? பையன் அமைதியா இருக்கான். ஏதாச்சும் பண்ணணுமே. பண்ணுவோம். ரகு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. நல்லா இருக்கு. பார்த்து சொல்லு. இன்னும் நல்லா இருக்குன்ற. கண்ணை மூடிட்டு ஒழுங்கா சொல்லு. என்னப்பா வீடு நிம்மதியா இல்லை, பார்த்து சொல்றேன். நல்லா இருக்கு. என்ன சொன்ன?
இது? பார்த்தா தெரியல. ஃபேஷனான ட்ரெஸ் ஏன்டி இங்கே போட்டிருக்க? போடக்கூடாதா? வேணா, அதுக்கப்புறம் என்னை பற்றி எனக்கு தெரியும்ல. பண்ணிருப்ப பார்க்குறேன். ஒன்றும் கேட்க மாட்டேன். என்ன பண்ற? ஐம் ஸோ சாரி. என் பாட்டுக்கு நானே செவனேன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன மூடி விட்டேன். வேணா, அதுக்கப்புறம் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல.